ஆர்எம்கேவி வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. வில்லாளி வீரனே வீரமணி கண்டனே தமிழ் சொல்லெடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே. சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை, பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை. அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை, அவனின்றி அவனியிலே அணுவும் அசைவதில்லை. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு கரணம் போட்டு ஏறு மேலி பேட்டை செல்வோம். பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம். சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் சிந்தக்கத்தோ சுவாமி துந்தக்கத்தோ ஐயப்பன் சிந்தக்கத்தோ. பேட்டை துள்ளி ஆடும் போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் பவரு சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா. சுவாமியே ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களோடு ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே ஐயப்பன் அவதாரம் எடுத்து பந்தள அரண்மனையிலே 12 ஆண்டுகள் மனித உருவத்திலே வாழ்ந்தார். அந்த 12 ஆண்டுகள் மனித உருவத்திலே வாழ்ந்த பொழுது அவரை எப்படியாவது அரண்மனையிலே இருந்து வெளியேற்றி விட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிந்தனையோடு இருந்தான் அந்த மந்திரி. பல வகையான துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தான். எப்பொழுதும் ஒரு அவதாரம் என்று சொன்னாலும் கூட அந்த அவதார புருஷனுக்கும் கூட இந்த உலகத்திலே துன்பங்கள் வரும் என்பதை நடத்தி காட்டுவதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் மனிதர்களாக பிறந்தார்கள். சாதாரணமாக உலகத்திலே சொல்லுவார்கள், அந்த கடவுளுக்கு தெரியுமா கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்றெல்லாம் பாடல் பாடுவார்கள். அந்த கடவுள் மனிதனாக பிறந்தால் என்னென்னவெல்லாம் இந்த உலகத்திலே துன்பம் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கிறது என்பதை மனிதனாக பிறந்தது காட்டியே இந்த உலகத்திலே பல விஷயங்களை நமக்கு காட்டி கொடுத்தார்கள். ராமாவதாரம் அப்படிதான். ராமன் எல்லா துன்பங்களையும் சிரிப்போடு ஏற்றுக்கொண்டான். முதல் நாள் மாலையிலே கூப்பிட்டு நீதான் இந்த தேசத்தினுடைய ராஜா என்று சொன்னார்கள். அதற்கும் அவன் சரி என்று சொன்னான். ஏனென்று சொன்னால் என் தந்தைக்கு பிறகு நான் தான் ஆட்சி செய்ய வேண்டும், இது என்னுடைய கடமை என்று சொன்னான். மறுநாள் காலையிலே கூப்பிட்டார்கள். அதுவும் கைகையை கூப்பிட்டு சொன்னாள், நீ காற்றுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு பார்க்கிறோம் சாதாரணமான ஒரு நிகழ்வு. முதல் நாள் மாலையில கூப்பிட்டு நீ தான் ராஜா என்று சொன்னார்கள். மறுநாள் காலையில கூப்பிட்டு இந்த தேசத்தினுடைய ராஜா நீ இல்லை என்று சொன்ன உடனேயே அவருக்கு எவ்வளவு பெரிய கோபம் வந்திருக்க வேண்டும். காற்றுக்கு போக வேண்டும் என்று சொன்ன பொழுதும் அவர் முகத்திலே ஒரு சின்ன வருத்தம் கூட இல்லை. சின்ன வருத்தம் என்று சொன்னால் சாதாரணமாக வருத்தப்படாமல் இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் கம்பன் சொல்லுகிறான், அவருடைய முகம் அப்படியே அப்பொழுது பூத்த செந்தாமரை போல இருந்தது என்று சொல்லுவான். அதே போல ராமாவதாரத்திலே அப்படி நடந்து காட்டினார். அதே போலத்தான் ஐயப்பனுடைய அருள் வரலாற்றிலே தனக்கு எத்தனை துன்பம் செய்தாலும் அத்தனை துன்பம் செய்த மந்திரியை கூட நீங்கள் மன்னித்து விட வேண்டும் என்று சொன்னார். அந்த தந்தையாலே கூட அதை ஜீரணிக்க முடியவில்லை. அப்பொழுது ஐயப்பன் சொன்னாராம், எந்த விஷயத்தை நாம் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த விஷயம் நம்முடைய இதயத்திலே இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பொழுதும் நிம்மதி இருக்காது. நாம் உடம்பை தூய்மை செய்து கொள்ளுகிறோம், இந்த உடம்பை அழுக்கு போக பலவிதமான சோப்புகளை போட்டு குளித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் மனதை நாம் தூய்மையாக வைத்திருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சி என்பது வெளியில இருந்து பெறுவதல்ல, நம்முடைய மனத்திலே நாமே பெற்றுக்கொள்வது. அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் மனத்தை குப்பை இல்லாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயப்பன் மிகுந்த ஆறுதலை சொன்னார் தந்தைக்கு. ஐயப்பன் தன்னுடைய தந்தைக்காக மட்டுமில்லை, இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தியும் அதுதான். நம் மனத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். வழிபாடு ஆன்மீகம் என்று சொன்னாலே மகிழ்ச்சி தான். கோயிலுக்கு போகிறார், சாமி கும்பிடுவார் என்று சொல்லிவிட்டு அவரை போய் பார்த்தால் அவர் என்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
அது மகிழ்ச்சி. கிருஷ்ணர் என்று சொன்னாலே மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள், கடவுள் என்று சொன்னாலே மகிழ்ச்சி ஆனந்தம் என்று சொல்லுவார்கள், பக்தி என்று சொன்னாலே அமைதி மகிழ்ச்சி ஆனந்தம். அதுதான். பக்தராக இருந்தால் அவர் என்று இருப்பார், அவர் கோபக்காரராக இருப்பார் என்பதெல்லாம் இந்த உலகத்திற்கும் உண்மையான பக்திக்கும் சம்பந்தமில்லாத விஷயம். ஆகையினாலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மனதிலே உள்ள விஷயங்களை தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு அழகான செய்தியின் மூலமாக சொல்லுவார்கள். ஒரு வயதான மகரிஷி தன் சீடர்களோடு ஒரு ஆற்றங்கரை பக்கம் போய் கொண்டிருக்கிறார். ஆற்றை கடக்க வேண்டும். ஆற்றிலே கொஞ்சம் வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றினுடைய இக்கரையிலே ஒரு நல்ல இளம் வயதுடைய ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். வெள்ளத்தின் காரணமாக ஆற்றை அந்த பக்கம் கடந்து போவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த முனிவர் தன்னுடைய சீடர்களோடு ஆற்றை கடக்க போகிறார். அந்த பெண்ணை திரும்பி பார்த்தார். ஏனம்மா, நீ ஆற்றினுடைய அக்கறைக்கு போக வேண்டுமா என்று கேட்டார். அவள் சொன்னாள், மகர்ஷியே, நானும் போக வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் இந்த ஆற்றினுடைய வெள்ளம் காரணமாக பயமாக இருக்கிறது என்று சொன்னாள். அந்த முனிவர் சொன்னார், என்னுடைய தோள் மேலே நீ ஏறி உட்கார்ந்து கொள், நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி குனிந்து அந்த இளம் பெண்ணை தோள் மேலே உட்கார்த்தி வைத்து ஆற்றினுடைய அக்கறைக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு வந்து விட்டார். இந்த சீடர்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம். இந்த மகரிஷி, இந்த வயதானவர் இந்த இளம் பெண்ணை தன்னுடைய தோள் மேலே ஏற்றுக்கொண்டு வைத்து விட்டாரே என்று உணங்கிக் கொண்டே வருகிறார்கள். அந்த பகல் முழுக்க போனது. சாயந்தரம் பாடம் தொடங்குகிற வரைக்கும் அவர்கள் முகத்திலே அந்த கோபமும் அந்த சந்தேகமும் இருந்து கொண்டே இருந்தது. அவர் உட்கார்ந்த உடனே ஒரு கேள்வி கேட்டார். அந்த பெண்ணை நான் அப்பொழுதே அங்கிருந்து இறக்கி வைத்து விட்டேன், நீங்கள் ஏன் இன்னும் மனதிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்படித்தான் இந்த உலகத்திலே பல விஷயங்களை நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். தன்னுடைய தந்தையாரிடத்திலே சொன்னார், தயவு செய்து அந்த மந்திரியை மன்னித்து விடுங்கள், அப்பொழுதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நான் நீங்கள் தரக்கூடிய அற்புதமான அந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு அருமையான அந்த மலையிலே, சபரிமலையிலே வீற்றிருக்க போகிறேன். அந்த சபரிமலையிலே வீற்றிருக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இந்த உலகத்திற்கு மகர ஜோதி என்று சொல்லக்கூடிய அருமையான நாளாக இருக்கும். அங்கே தெரியக்கூடிய அந்த ஜோதி வடிவத்திலே நீங்கள் ஆண்டுதோறும் வந்து தரிசனம் செய்ய வேண்டும். அந்த அருமையான காட்சியை நான் உங்களுக்கு காட்டுகிற பொழுது என்னுடைய தாயார் இருக்கிறாளே, அந்த மகாராணி, அவள் எனக்கு பட்டம் சூட்டி பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய வருத்தத்தோடு இருக்கிறாள். அன்றைக்கு உங்கள் இருவருக்குமாக நீங்கள் தேவலோகத்திலே இருந்து பார்க்கலாம். உங்கள் இருவருக்குமாக நான் மகாராஜா போலே பட்டம் சூட்டி கொள்ளுகிறேன். அதை எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த திரு ஆபரண பெட்டியை எடுத்து வருகிற பொழுது மேலே கருடன் 2 வட்டமிட்டு கொண்டே வரும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அருமையான சகுனம் எது என்று கேட்டால் கருடன் தான். கருடனுடைய வட்டமிடுதல். ஒரு கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கருடன் வர வேண்டும் என்று காத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த கருடன் வந்த பிறகுதான் கும்பாபிஷேகம் செய்வார்கள். மிக அழகாக சொல்லுவார் மகாகவி பாரதி, ஆதிக்கு ஆதியப்பா, அறிவினை கடந்த விண்ணகப் பொருளே, சோதிக்கு சோதியப்பா என்றன் சொல்லினை கேட்டு அருள் செய்திடுவாய், மாத்திக்கு வெளியினிலே நடு வானத்தில் பறந்திடும் கருடன் விசை சோதிக்குள் ஊர்ந்திடுவாய், சுடற்பொருளே பேர் அடற்பொருளே என்று சொல்லுவார். அந்த கருடன் மேலே சோதி வடிவாக இறைவன் இருக்கிறான் என்று மகாகவி பாரதி பாடி வைத்திருக்கிறார். அந்த கருடன் வருகிற பொழுதுதான் ஜோதி தெரிகிறது என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். ஐயப்பனுடைய தேசம், அவருடைய கோவில், அந்த அருமையான இடங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம், அனுபவங்களை பார்க்க இருக்கிறோம். எல்லோரும் ஐயப்பனுடைய அருள் வரலாற்றை இந்த அருமையான விரத நாட்களிலே சிந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எல்லா இடங்களிலும் சரண கோஷம் முழங்கிக் கொண்டிருக்கிறது. ஐயப்ப பக்தர்களெல்லாம் மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி தாங்கி சபரிமலைக்கு செல்லும் காலம் இது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் வெகு சிறப்பாக ஐயப்பன் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அழகாக அலங்காரங்கள் எல்லாம் செய்து ஐயப்பனை ஆவாகனம் செய்து ஆங்காங்கே பூஜை செய்கின்றனர். 18 படியெல்லாம் வைத்து அதிலே ஐயப்பனை ஆரோகித்து அழகாக சரணங்களெல்லாம் கூப்பிட்டு பஜனை பாடல்களை எல்லாம் பாடி ஆடிப்பாடி ஐயப்பனை கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜீ தமிழ் தொலைக்காட்சியிலே சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற சாலிகிராமம் என்னும் பகுதியிலே உள்ள ஒரு இடத்திலே நடைபெற்ற ஒரு ஐயப்பன் பூஜையை நாம் பார்க்கவிருக்கிறோம். திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஒரு சில கலைஞர்கள், டெக்னீஷியன்ஸ், ஆர்ட் டைரக்டர்ஸ் சில பேர் சேர்ந்து ஒரு ஐயப்பன் பூஜை ஒன்றை நடத்தினார்கள். இங்கே சாலிகிராமத்திலே நடைபெற்ற ஐயப்பன் பூஜையிலிருந்து ஒரு சில பகுதிகளை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இது ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக
ஒளிபரப்பப்படுகின்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. நாற்பது நாட்கள் நோன்பிருந்தேன், உன்னை பார்ப்பது பலனென பணிந்து வந்தேன். 40 நாட்கள் நோன்பிருந்தேன், உன்னை பார்ப்பது பலனென பணிந்து வந்தேன். நாள்தோறும் நின்னையே நினைந்திருந்தேன், நாள்தோறும் நின்னையே நினைந்திருந்தேன். உன் நாமமே துணையென நடந்து வந்தேன், உன் நாமமே துணையென நடந்து வந்தேன். 40 நாட்கள் நோன்பிருந்தேன், உன்னை பார்ப்பது பலனென பணிந்து வந்தேன். சுவாமியே சரணம் ஐயப்பா, நின் சன்னதி இன்பமே மெய்யப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா, நின் சன்னதி இன்பமே மெய்யப்பா. காப்பது நின்னடி கமலமலர், நின்னை காண்பது நல்ல காலமன்றோ. காப்பது நின்னடி கமலமலர், நின்னை காண்பது நல்ல காலமன்றோ. ஏற்பது இன்னருள் பொங்கும் வெள்ளம், ஏற்பது இன்னருள் பொங்கும் வெள்ளம். இனி என்றைக்கும் தாழ்வு என் அன்பு உள்ளம், இனி என்றைக்கும் தாழ்வு என் அன்பு உள்ளம். 40 நாட்கள் நோன்பிருந்தேன், உன்னை பார்ப்பது பலனென பணிந்து வந்தேன். சுவாமியே சரணம் ஐயப்பா, நின் சன்னதி மகிமையே மெய்யப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா, நின் சன்னதி மகிமையே மெய்யப்பா. ஸ்ரீ ஐயப்பனுக்கு, ஹரிஹர புத்திரனுக்கு, தர்மசாஸ்தாவிற்கு வெகு சிறப்பாக அபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்றன. பஞ்சாமிர்த அபிஷேகம், நெய் அபிஷேகம், சந்தனாபிஷேகம், பாலபிஷேகம் என அனைத்து விதமான அபிஷேகங்களும் ஐயப்பனுக்கு செய்தனர். அந்த அற்புதமான காட்சியை, கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது நாம் பக்தி பரவசத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. இதிலே நாம் இப்பொழுது ஐயப்பனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை பார்க்க. ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம், ஐயப்பா சுவாமி ஐயப்பா. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம், பாலபிஷேகம், தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. ஏட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா, எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா. ஏட்டினிலே எழுத வைத்தாய் ஐயப்பா, எங்கள் பாட்டினிலே எழுந்து வந்தாய் ஐயப்பா. நாங்கள் பேட்டை துள்ளி ஆடும் போது ஐயப்பா, பேட்டை துள்ளி ஆடும் போது ஐயப்பா, நீ ஆட்டமாடி வந்திடுவாய் ஐயப்பா. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. நிலவிழி கண்ணனுக்கும் நீரழிந்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா. நிலவிழி கண்ணனுக்கும் நீரழிந்த ஈசனுக்கும் பாலகனாய் அவதரித்த ஐயப்பா.
மன்னவனின் அருமை தம்பி காலமெல்லாம் உனை வேண்டி நீலிமலை சபரிமலை ஏறி வந்தோம் ஐயப்பா, காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா, உன் புன்னகையில் புவனம் எல்லாம் மயங்குதப்பா. மணிகண்டா உன் கருணை அமுதமப்பா, உன் புன்னகையில் புவனம் எல்லாம் மயங்குதப்பா. மின்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா அப்பா, மின்னும் காந்த மலையில் ஜோதி தெரியுதப்பா. சபரி மன்னவனே உன் மகிமை புரியுதப்பா. அபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சாமிக்கே. காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி, ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி, ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அலங்காரங்கள் விதவிதமான வண்ண மலர்களால் ஐயப்பனை அலங்காரம் செய்து அவருக்கு செய்யப்பட்ட பூஜை எப்படி இருந்தது என்பதை இப்பொழுது நாம் நேரிலே காண்பது போன்ற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு பக்தி பரவசமூட்டும் ஒரு ஐயப்ப பூஜையை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா. பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா, பொன்னடியை பணிந்து நின்றோம் சரணம் பொன்னையப்பா. கண்ணனின் மைந்தனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, 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 சரணம் ஐயப்பா. பண்புலி மேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா, பாவர் சுவாமி தோழனே சரணமே ஐயப்பா. இன்னல் யாவும் தீர்ப்பவனே சரணம் பொன்னையப்பா, பந்தடனின் செல்வனே சரணம் பொன் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் 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 ஐயப்பா. எருமேலி சாத்தாவே சரணம் பொன்னையப்பா, ஏழை பங்காளனே சரணம் பொன்னையப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை தன்னை ஒரு தருள்வாய் நீ, சரணம் பொன்னையப்பா. அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா, ஆரியங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி, சரணம் ஐயப்பா, சரணம்
சபரிமலையிலே ஐயப்பனின் அருளை நேரில் சென்று தரிசனம் செய்து அனுபவித்தவர்கள் லட்சக்கணக்கான பேர், ஏன் கோடிக்கணக்கான பேர் இருப்பார்கள். எவ்வளோ பேர் அங்கே போய் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களிலும், தென்னிந்தியாவின் எல்லா ஊர்களிலும் ஆங்காங்கே ஐயப்பன் பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சென்னை நகரிலே வடபழனிக்கு அருகில் உள்ள சாலிகிராமம் என்னும் பகுதியிலே திரைப்படத்துறையைச் சேர்ந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் சில பேர் சேர்ந்து செய்த ஒரு அற்புதமான ஒரு ஐயப்பன் பூஜையை நாம் இப்பொழுது பார்த்தோம். இதிலே நடைபெற்ற அபிஷேக, அலங்கார, ஆராதனைகள், தீபாராதனைகள் போன்ற அனைத்தையும் நாம் கண்டு களித்தோம். எங்கெல்லாம் ஐயப்பன் இருக்கிறானோ அதெல்லாம் சபரிகிரிக்கு சமமானது என்று சொல்ல வேண்டும். ராமர் இருக்கும் இடமெல்லாம் சீதைக்கு அயோத்தி என்பது போல எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் என்று சொல்வார்கள். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பார் என்பது போல எங்கெல்லாம் சரண கோஷம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் ஐயப்பன் இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த சபரிமலையின் சாநித்தியத்தையே நாம் இங்கே சென்னையிலே இப்பொழுது சாலிகிராமத்திலே பார்த்தோம். அற்புதமான இந்த பக்தி காட்சியை நாம் கண்டு களித்திருக்கிறோம். இவை அனைத்தும் உங்களுக்காக ஜீ தமிழ் தொலைக்காட்சி வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சியாகும். சுவாமியே சரணமையப்பா. RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா